அதிமுக இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து அரசியல் களத்தில் மீண்டும் தீவிரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் கல்விக் கடனை அரசே ஏற்கும், முதியோர் உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்படும், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும், ஜல்லிக்கட்டில் உயிரிழப்போருக்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி, சிறுபான்மையினர் மகளிர்களுக்கு வட்டியில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் தள்ளுபடி ஆகிய அறிவிப்புகள் மக்களிடையே நேரடியாக பேசுகின்றன. ஆனால் இதைவிட பெரிய கேள்வி ஸ்டாலின் ஆட்சி குறித்துதான். 4 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் கல்விக் கடன் சுமையிலிருந்து மாணவர்களை மீட்க முடியாத அரசு முதியோர் உதவித்தொகையை உயர்த்தியதாக சொன்னாலும் விலைவாசி உயர்வால் அந்த உதவியை அர்த்தமற்றதாக மாற்றியுள்ளது. சமையல் கேஸ் விலை உயர்வால் பெண்கள் திணறும் நிலையில் அதற்கான தீர்வு எதையும் வழங்க முடியாத முதல்வராக ஸ்டாலின் திகழ்கிறார். தமிழர் பண்பாடு, ஜல்லிக்கட்டு என்று மேடைகளில் பேசும் திமுக அந்த விளையாட்டில் உயிரிழக்கும் குடும்பங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்த தவறியுள்ளது. சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் என்ற பெயரில் வெறும் அறிவிப்புகள், விளம்பரங்கள் மட்டுமே. நடைமுறையில் பொருளாதார சுமை குறையவில்லை. இதற்கிடையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம், வேலைவாய்ப்பு இல்லாமை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறைபாடு ஆகியவை ஸ்டாலின் அரசின் அடையாளமாக மாறியுள்ளது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசுக்கு எதிராக மாற்று ஆட்சியை மக்கள் தீவிரமாக பரிசீலிக்க தொடங்கியுள்ளனர். இந்த அரசியல் சூழ்நிலையில் அதிமுக அறிவித்த சில வாக்குறுதிகளே ஸ்டாலின் அரசின் தோல்வியை வெளிப்படுத்தும் சாட்சிகளாக மாறியுள்ளன. 2026 தேர்தல் திமுகவுக்கு சாதகமானது அல்ல என்பதே தற்போதைய அரசியல் நிதர்சனம்.